சீமானவர்கள் வந்து குருவி மாதிரி சிறுக சிறுக அந்த ஓட்டு வங்கியை வளர்த்தாரு. இப்போ அந்த ஓட்டு வங்கிக்கு ஆபத்து வந்திருக்குன்றத சீமானே உணர்றாரு. ஆக்சுவலாக செயல்பாடுகளில் அதிருப்தி அடைஞ்சு தானே அங்கே போகிறாங்க. அதனால் இவருக்கு கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை, இவர் பேசுறதுலேயும் பிரச்சனை, விஜய் வந்ததுலேயும் இவருக்கு பிரச்சனை. அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஆப்ஷன் கிடச்சி போச்சு விஜய் பார்ட்டிக்கு போகிறது. நாம் தமிழில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆப்ஷன் கிடச்சி போச்சு. ஸோ அதனால் விஜய் பார்ட்டி இருக்கிறதுனால இதுவரையும் வந்து விஜய் அரசியலுக்கு வரல, அதனால் ஓட்டை வந்து அங்கே போட்டிருந்தாங்க சார். ஆனால் சில அரசியல் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இல்லை இல்லை அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு எடுப்பார், அவர் பறையர்கள் ஓட்டு எடுப்பார், ஏன்னா அருந்ததியர் இடஒதுக்கீடு எதிர்க்கிறாரு, அதனால் இந்த ரெண்டு கம்யூனிட்டிஸ் சேர்ந்து அவருக்கு ஓட்டு போடும். ஆனால் ஜாதியை அவன் கையில் எடுத்தானோ அவன் ஜாதியாலேயே வீழ்வான். அடுத்த கட்ட தலைவர் யாருங்க அதை சொல்லுவாரா? முதல்ல சீமானுக்கு அடுத்தது யாரு? நாம் தமிழர்கள் சீமானுக்கு அடுத்தது யாரு? யாருக்கும் தெரியாது. யாருன்னு நீங்கள் சொல்லி சாட்டை துறைமுருகன் தானே. எதுக்குமே பாஜக இல்லைன்னாலும் சொல்லணும், பாஜகவோட போறோம்னாலும் சொல்லணும். இது ரெண்டுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அப்போ என்ன குழப்பத்தில் இருக்கீங்க நீங்கள்? விஜய் வந்து உங்க கூட வரதுக்கு ஆசைப்படுவானா? ஆசைப்படுவாரா? ஏன்னா நீங்கள் ஊழல் கரப்ஷனுக்கு எதிராக அவர் இருக்காரு. இப்போ நீங்கள் விஜய்கிட்ட போயிட்டீங்க வச்சுக்கோங்க, சப்போஸ் விஜய்கிட்ட அதிமுக போகுதுன்னு வச்சுக்கோங்க, பாஜக வெடிக்க பார்த்துன்னு நினைக்கிறீங்க? நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். சார், இப்போ இருக்க பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எல்லா இளைஞர்களும் படையெடுத்துட்டு போகிறாங்க. நம்ம செய்திகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலேருந்து 100 பேர் 150 பேர் விலகி விஜய் கட்சியில் சேர்ந்துட்டு இருக்காங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். இது சீமானவர்கள் வந்து குருவி மாதிரி சிறுக சிறுக அந்த ஓட்டு வங்கியை வளர்த்தாரு. இப்போ அந்த ஓட்டு வங்கிக்கு ஆபத்து வந்திருக்குன்றத சீமானே உணர்றாரு ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் அவர் ரொம்ப பதட்டப்படுறாரு. ஆக்சுவலாக பதட்டப்பட்டு நீ நடுரோடில் நின்று அடித்து சாக போகிற, செத்துருவ நீ நடுரோடில் நின்னான்னு சொல்கிறாரு, கூமுட்டை அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி கூட சீமான் வந்து விஜய் இன்றைக்கி கூட தாக்கி பேசியிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனால் நடுவில் இவ்வளவும் பேசி கூட விஜய் வந்து அவரை வந்து சகோதரருக்கு வாழ்த்துன்னு தான் சொல்லியிருக்காரு, பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லியிருக்காரு. கமலஹாசனுக்கு வாழ்த்து சொல்லன்றது இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய். ஆனால் வந்து சீமானுக்கு இவ்வளோ திட்டியும் வாழ்த்து சொல்கிறாரு ஆக்சுவலாக. அப்போ தான் அந்த ஓட் பேங்க் ஒரு பக்கம் போய் திட்டின விஷயத்த யாரும் கட்சிக்காரங்க இது பண்ணாதீங்க, கண்டுக்காம நகருங்க. அவர் வந்து இதயத்திலேருந்து சொன்னதை நம்ம மூளையில் ஏற்றிக்க வேண்டான்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு அவங்க நகர்றாங்க. ஆக்சுவலாக அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அவங்க. ஸோ இவரை வந்து பெருசாக எடுத்துக்கலன்றதான் பாயிண்ட். ஏன்னா இவருக்கு ஒரு ஏமாற்றம் என்னென்னா, விஜய் நம்ம தம்பி நல்லா பண்ணுவார், நம்ம தம்பி நம்ம கூட சேருவார், நம்ம தம்பி நல்ல கொள்கையெல்லாம் சொல்லுவார், அப்படி இப்படின்னு ஒரு பாசப்பறவையாக பாசத்தை கொட்டியிருந்தாரு. திடீர்னு அவர் ஆமாம், திடீர்னு அவர் திராவிட கொள்கைகள் பெரியார் அப்படி இப்படின்னு ஆரம்பித்த உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் நாம் தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள் சொன்ன உடனே என்னன்னா அடிமடியிலேயே கை வைக்கிறாரு விஜய் அப்படின்னு கோவம் வந்து அவர் கண்ணாபிரான்னு பேசிட்டார். ஆக்சுவலாக ஏன்னா ஓட் பேங்க் போகிறது இல்லை. ஆக்சுவலாக ஓட் பேங்க் போகும்போது இவருக்கு கோவம் வருது இயற்கையான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் தவிர்க்க முடியாது. இந்த வாட்டி கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணலாங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ஓட் பேங்க் போகும்போது உங்களுக்கு ஆத்திரம் கண்ணை மறைக்குது இல்லை, அதனால தான் அது மாதிரி ஆகுது ஆக்சுவலாக வந்து. ஆனால் அப்படி பார்த்தா கூட இப்போ ரீசெண்டாக நேற்று கட்சி ஆரம்பித்த ஒரு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான பாலிடிக்ஸ் இதை கண்டுக்காமல் நகர்ந்துருங்கன்னு சொல்கிறதுக்கும், யாருக்கு ஒரு 15 வருஷமாக கட்சி ஆரம்பித்து வச்சு தமிழ்னு பேசி டிசிப்ளின் சார்ந்த விஷயங்களெல்லாம் பேசின ஒரு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அவதூறாக வந்து மேடையிலேயே வந்து அநாகரிகமாக பேசுகிற, எப்படி சொல்கிற, ஒரு கட்சியில் கடைநிலையில் இருக்க ஒரு மேடை பேச்சாளர் கணக்காக சீமான் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எடுத்துக்கோ? இல்லை, சீமான் எப்போதுமே வார்த்தைகளை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்றார். அவரோட இந்த வெளியில் வந்த கேசட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மசுறு உசுறுலாம் பேசியிருக்காரு. அவர் அவங்க ஆட்களை பற்றி காளியம்மாள்லாம் பற்றி பேசும்போது அப்படிலாம் பேசியிருக்காரு. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திருவிக்கா நகரில் போட்டியிட்ட ஒரு இளவஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு மாநில மருத்துவ விலகி போயிட்டாங்க. அவங்க பகிரங்கமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கட்சிக்காரங்க வெளி கட்சிக்காரங்க கிட்ட காசு வாங்கிட்டு எங்களை தோக்கடிக்க வேலை பார்க்குறாங்க. திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் அங்கே சண்டை நடக்குது, அடிதடி வேற நடக்குதாங்க. அவங்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஆப்ஷன் கிடச்சி போச்சு விஜய் பார்ட்டிக்கு போகிறது. நாம் தமிழில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஆப்ஷன் கிடச்சி போச்சு. ஸோ அதனால் விஜய் பார்ட்டி இருக்கிறதுனால இதுவரையும் வந்து விஜய் அரசியலுக்கு வரல, அதனால் ஓட்டை வந்து அங்கே போட்டிருந்தாங்க சார். இப்போ இனிமேல் வந்து அவங்க வந்து பிரிஞ்சு போயிட்டு விஜய் வந்ததுனால விஜய் பின்னாடி போகிறதுக்கான எல்லாரும் போவாங்கன்னு நான் சொல்லலை. ஒரு கணிசமான ஒரு இப்போ 8% ஓட்டு வச்சிருக்கா வச்சுக்கோங்களேன்.
குறைந்தபட்சம் ஒரு 3% ஓட்டு அவர் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில அரசியல் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு எடுப்பார், அவர் பறையர்கள் ஓட்டு எடுப்பார், ஏன்னா அருந்ததியர் இடஒதுக்கீடு எதிர்க்கிறாரு, அதனால் இந்த 2 கம்யூனிட்டி சேர்ந்து அவருக்கு ஓட்டு போடும். ஆனால் ஜாதியை அவன் கையில் எடுத்தானோ அவன் ஜாதியாலேயே வீழ்வான். தமிழ்நாட்டோட சரித்திரம். ஜாதின்றது வந்து நீங்க அந்த 2 ஜாதியை கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக மற்ற ஜாதி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து காமராஜரை நாடார் சமூக ஓட்டுக்காக தான் பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா சீமான் மேலேயும் அதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காமராஜர் மேலேயுமே எக்கச்சக்க குற்றச்சாட்டு. சீமான் எல்லா தலைவரையும் என்னோட தாத்தா என்னோட முப்பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சார். எந்த கம்யூனிட்டிகிட்ட போய் பேசினாலும் நீ தான் வந்து பாண்டியனோட வாரிசு, நீ தான் சேரனோட வாரிசு, நீ தான் சோழனோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு நீ பாண்டியனோட கலா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஜாதிய ஓட்டுகள்ல பொது ஜாதி ஓட்டை நோக்கி நீங்க ஐடென்டிஃபை குறி வச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாதி ஹெல்ப் பண்ணலாம், மற்ற ஜாதி எதிரி ஆயிடும். நிச்சயமா நீங்க தேவேந்திர குல குறி வைக்கலாம், முக்குலத்தோர் எதிரி ஆயிடுவாங்க, நாடார் எதிரி. ரீசெண்டா என்னன்னா அந்த இவர் இமானுவல் சேகரன் அவரோட இதுல பேசியிருந்தார், அந்த போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு பேசுறாரு. அப்படின்னா பட்டியல் இழிநிலையிலிருந்து விளக்கிடுங்கன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. அப்ப அந்த ஒரு சமூகத்தை பட்டியலிருந்து வெளியே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட்டியல் இழிநிலைன்றது பட்டியல் மக்கள் முழுமையா இருக்க இவர் அதிகமா கிளைம் பண்ணிக்கிற இந்த பறையர் ஓட்டு, அருந்ததியர் ஓட்டு எல்லாமே வந்து அடிபட்டு போகல. அந்த பட்டியல் இழிநிலைன்ற ஒரு வார்த்தையை ஒரு கட்சியோட அவங்க இழிநிலையிலேருந்து அவங்கள மேல் தூக்கிறதுக்கு தாங்க ரிசர்வேஷன் இருக்கு. அப்புறம் இழிநிலை சொல்றாரு. இதுக்கு நான் கேட்குறேன், இடஒதுக்கீடு கொடுத்தாங்க 18% பட்டியல் நிறுத்துறதுக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்கு. 1% மலைவாசிகளுக்கு இருக்கு, 19% ப்ளஸ் 50% ஓபிசிக்கு இருக்கு, 69 தான். அதான் இந்த 18%ல அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு ஒரு 3% கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன். ஏன் கொடுத்தாங்க? அவங்க வந்து 18% இடஒதுக்கீடு கொடுத்து கூட பட்டியல் நிலத்தில் உள்ள மற்ற கம்யூனிட்டிகள் அது அந்த ரிசர்வேஷன்ல பெனிஃபிட் ஆகி மேல போயிட்டாங்களே தவிர அருந்ததியரால போக முடியல. ஸோ அதனால அருந்ததியருக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா அதுக்குள்ள ஒரு ரிசர்வேஷன், ஹரிசான்டல் ரிசர்வேஷன், உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அதை புரிஞ்சிக்காம அந்த கம்யூனிட்டி வந்து தெலுங்குல ஆந்திராலேருந்து மலையாளம் இங்கே வந்தாங்க, அவங்களுக்கு அது உள்ஒதுக்கீடு. அப்போ அவங்களுக்கு கொடுத்ததுனால வந்து பட்டியலினத்தவர் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டெல்லாம் அவங்களோட வாய்ப்புகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே தெலுங்கர்களா சித்தரிச்சு வந்து அவங்கள தெலுங்கர்கள் சித்தரிச்சு இவங்களை தமிழர்கள் அபத்தமான ஒரு விஷயமா இல்லை. ஆமாங்க, அது மாதிரி சித்தரிச்சு நீங்க ஓட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன், பெரும்பாலான தேவேந்திர குல வேளாளர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, நான் பட்டியலினத்திலிருந்து வெளில வரணும்ன்றான். அதுல 7 ஜாதியை ஒன்னா சேர்த்து தேவேந்திர குல வேளாளர்னு பாஜக கொடுத்தாங்கல்ல, பாஜக கிட்ட எதுக்கு போனாங்க இந்த தேவேந்திர குல வேளாளர்? என்னை வந்து ஒன்னா சேர்த்து என்ன பட்டியல இருந்து வெளியிடு, நான் வந்து என்ன ஓபிசியில வைக்க, நான் வந்து பெரிய கம்யூனிட்டி, என்ன பட்டியலினத்துல வைக்காத, நான் வந்து ஆண்ட பரம்பரை. நான் ஒரு சில பேர் அதை கிளைம் பண்ணிக்கிட்டாலுமே ஆனா அந்த மக்கள் பொருளாதாரம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பல இடங்கள்ல ஒடுக்கப்படுறாங்க. ஆமாங்க, ஆனா அரசியல் ரீதியா அவங்க வைக்கிற குரல் என்ன, என்ன பட்டியல இருந்து எடுந்தான்னு சொல்றீங்க. அதுக்கு தான் நீங்க பிஜேபியோட சப்போர்ட்டா மாறுறீங்க. இது ஒரு பெரிய குரூப்பே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு மதுரையில, பட்டியல இருந்து எங்களை எடுன்றதுக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, சீமான் வந்து இந்த பறையரையும் வந்து தேவேந்திர குலத்தையும் வந்து இந்த மாதிரியான ஒரு இதுக்கு ஓட்டு வங்கியா பயன்படுத்த பாக்குறாரு, அருந்ததியர் பேரை யூஸ் பண்ணி. அது அவருக்கு எதிரான ஒரு பெரிய வாக்கு வங்கியை திரட்டும். ஏற்கனவே வட மாநிலங்கள்ல விஜய் ஏற்கனவே வந்ததுனாலேயே இவருக்கு நிறைய வாக்கு வங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஜாதி விளையாட்டுகள்லாம் விளையாடினாருன்னா சீமான் ரொம்ப சரிவா சந்திப்பார். அது நம்ம கட்சிக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பார்த்து போஸ்டிங் கொடுக்குறாருன்ற மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் இருக்கலாம். எல்லாமே கட்ட தலைவர்களை வளர விட மாட்டேன்றாருன்ற விஷயங்களாகட்டும். சரி, அடுத்த கட்ட தலைவர் யாருங்க அதை சொல்லுவாரா? முதல்ல சீமானுக்கு அடுத்தது யாரு? நாம் தமிழர்கள் சீமானுக்கு அடுத்தது யாரு? யாருக்கும் தெரியாது. யாருன்னு நீங்க சொல்லி சாட்டை துறைமுருகன் தானே தெரியாது. இல்ல அவர் மேல எக்கச்சக்க வழக்கு வருது, ஆனவனா கட்சியை விட்டு நீக்கிறாங்க, கட்சியில சேர்த்துக்கிறாங்க. யார் அடுத்த கட்சி தலைவர் யாரு? ஏதோ ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் வெளில வந்த பிறகு தான் தெரியுது. அதுக்கு முன்னாடி அங்க இருந்த போது நீங்க அவங்கள சொன்னீங்களா? இப்ப அதே மாதிரி காளியம்மாள் இவங்களோட பேர்லாம் கிசுகிசுக்கப்படுது. அப்ப நீங்க யாரையுமே வளர விட மாட்டேன்றீங்க, தேர்தலையும் நிக்க முடியல, அதிகாரத்துக்கு வர முடியல. வேட்பாளர்கள் நாம் தமிழ் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி நின்னவங்க பாதி பேர் இப்ப கட்சிக்குள்ளேயே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தர் யார வேட்பாளரா போடுவாங்க? அந்த கட்சியோட கொள்கைகளை சார்ந்து இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உழைச்சவங்கள தான் வேட்பாளராக போடுவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு உழைச்ச யாருமே கட்சி விட்டு போகணும்னு நினைக்கவே போறதில்லை. அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி நாம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு முகமா நின்று வேட்பாளராக நின்னவங்க கட்சி விட்டு போறாங்கன்னா இவரோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. செயல்பாடுகள் அதிருப்தி அடைஞ்சாதானே போறாங்க. அதனால இவருக்கு கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை, இவர் பேசுறதுலயும் பிரச்சனை, விஜய் வந்ததுலேயும் இவருக்கு பிரச்சனை. ஸோ பலவிதமான பிரச்சனையில ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு.
ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணின்ற மாதிரி விஷயங்களை அரசல் புரசல்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். எடப்பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக இல்லாத கூட்டணியான்னு கேட்குறப்போ எலெக்ஷன் வரதுக்கு இன்னும் 1.5 வருஷம் கிட்ட இருக்கு, திமுக இல்லாத ஒரு கூட்டணியை வலுவான கூட்டணி நாங்கள் அமைப்போம் அப்படின்ற திருப்பி பாஜகவோட கூட்டணி வைக்க போறாரு எடப்பாடின்ற மாதிரி தானே பார்க்கலாம். பாஜகவோட நீங்க கூட்டணி வைப்பீங்களான்னா ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. பாஜக இல்லாத கூட்டணி அமைப்பீங்களா? அதுக்கு என்ன சொல்ற, அந்தந்த அரசியல் சூழலை பொறுத்து நாங்கள் அமைப்போம். எதுக்குமே பாஜக இல்லைன்னாலும் சொல்லணும், பாஜகவோட போறோம்னாலும் சொல்லணும். இது ரெண்டுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அப்ப என்ன குழப்பத்தில் இருக்கீங்க நீங்க? நிர்வாகி கூட்டத்தில் என்ன பேசியிருக்கீங்க? திமுகவை தவிர மற்ற கட்சிகளை யாரையும் விமர்சிக்க வேண்டாம், திமுகவை மட்டும் விமர்சிங்க. ஆனால் மற்ற பெரும்பாலான பத்திரிகைகள் என்ன போட்டாங்கன்னா திமுகவையும் பாஜகவையும் விமர்சிக்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னு போட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை, ஒரு முக்கியமான தமிழ் தினசரி பத்திரிகை திமுக பாஜக மட்டும் விமர்சிங்கன்னு சொன்னாரு அப்படின்னு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை என்ன போட்டுது தெரியுமா? கிளீனாக தெளிவாக போட்டுது. அது போட்டது தான் உண்மைன்னு நேற்று ராத்திரி எடப்பாடி பேசினதுலேருந்து புரிஞ்சு போச்சு. திமுகவை தவிர மற்ற கட்சிகளை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ பாஜகவை விமர்சிக்க வேண்டாம். நான் இது 3 நாளாக இதை பேசிட்டு இருக்கேன். அப்போ நீங்க பேசுனீங்கன்னா நீங்க பாஜகவுக்கு ஒரு கதை ஓபன் பண்ணிட்டீங்க. நீங்க விஜயை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம். அவர் ஒரு டிமாண்டை ரொம்ப அதிகமாக வச்சாருன்னா உங்களால அவர் இங்கே வரத்துக்கு விருப்பப்படலை, இல்லை உங்கள் டிமாண்ட் அவர் டிமாண்டை நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்ற போது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை வச்சுக்கோங்க கூட்டணி. அப்போ இன்னொரு கூட்டணி நீங்கள் அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்போ பாஜக விண்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களான்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. அது நேற்று ராத்திரி தான் சொல்லியிருக்காரு. பாஜகவோட கூட்டணின்னா அதுக்கும் பதில் இல்லை. பாஜகவோட இல்லாத கூட்டணி அமைப்பீங்களா? அதுக்கும் பதில் இல்லை. பாஜகவோட கூட்டணி அமைப்பீங்களா? அதுக்கும் பதில் இல்லை. இல்லை ஒத்த கருத்துடைய கட்சி. என்ன ஒத்த கருத்து? திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும், அதாங்க ஒத்த கருத்து. பாஜகவுக்கும் அதுதான் ஒத்த கருத்து. அமைப்பீங்களா மாட்டீங்களா? பதில் கிடையாது. அதாவது இன்னைக்கு என்ன சொல்றாரு ஜெயக்குமார், பாஜக தவிர்த்து மற்ற ஒற்றை கட்சிகள் சொன்னாரு அப்படின்னாரு. அது மாதிரி வீடியோ பல தடவை போட்டு பார்த்தா பாஜகவை தவிர்த்துன்ற வார்த்தையே இல்ல. பேசுற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார் இவங்களுக்கு எல்லாம் மட்டும் தான் புரியுது, மக்களுக்கு யாருக்கும் ஆமா அவங்களுக்கு தான் புரியுது. அவர் இபிஎஸ் பேசுற விஷயம் பாஜகவை தவிர்த்து அவர் எங்கேயுமே யூஸ் பண்ணல. நேற்று ராத்திரி அந்த வீடியோ கேசட்டை மறுபடியும் நான் போட்டு பார்க்குறேன். அதில் பாஜகவை தவிர்த்து நிலவே இல்லை. அதனால் வந்து உடனே நான் சொல்கிறேன், உடனே ஒரு 15 மணி நேரத்தில் ஜெயக்குமார் இன்னைக்கு காலையில் சந்திக்கிறார். பாஜகவோட எதிர்காலத்துலையும் கிடையாது, எப்போ கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் ஒரு எப்பயும் ஜெயக்குமார் மட்டும் தான் சொல்கிறார். எடப்பாடி வாயிலிருந்து இந்த வார்த்தை அதாங்க 15 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொல்கிறீங்கல்ல. உங்கள் பொதுச் செயலாளருக்கு அந்த வார்த்தை ஏன் வரல வாயில்? ஏன் வரல? அவரால் சொல்ல முடியாது. அவர் தான் முடிவு எடுக்கிற இடத்துல. அவரோ வேலுமணியோ செல்லூர் ராஜோ இந்த வார்த்தையை உங்களுக்கு பயன்படுத்தவே கிடையாது. அவங்க முடிவு எடுக்கிற இடத்துல இருக்காங்கல்ல. எடப்பாடி பாஜகவோட கிடையாதுங்க. அந்தந்த அரசியல் சூழலை பொறுத்து இருக்கு. அப்புறம் வந்து ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணி சேருவோம். நீங்க வந்து தேர்தலுக்கு இப்பவே இந்த கேள்வியெல்லாம் கேட்டா எப்படி? எல்லாம் கரெக்டு. ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க பாஜக விட்டு வெளில வந்தவரை எத்தனை தடவை பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நேற்று ராத்திரியை மிஸ் பண்ணீங்க. ஏன்னா அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைய பேர் வந்து விஜயே நம்ம நம்பி இருக்க வேண்டாம், நம்ம வந்து ஒரு பாஜக விண்டோவை ஓப்பன் பண்ணி வைக்கலாம், வேலுமணி தங்கமணிலாம் சொன்னதுனால வேற வழி இல்லாத நேற்று வந்து, ஏன்னா அவங்க சொன்ன வேறு பல விஷயங்களை அவர் ஏற்றுக்கல, ஒற்றுமை போன்ற விஷயங்கள், ஓபிஎஸ், அதனால குறைஞ்சபட்சம் இதையாவது நம்ம செய்யலான்றதுனால. ஏன்னா பாஜகவோட ஒரு பிரச்சனை இல்லாமல் போகணும். பாஜகவோட அவங்க வந்து ரைடு விட்டாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? அதனால வந்து அடக்கி வாசிக்கிறார். ஓகே சார். பாஜக கதவை திறந்து தான் வச்சிருக்காரு. அது மூடவே மாட்டார். எப்போதும் திறந்து வச்சிருப்பார். பேசும்போது மட்டும் ஏதாவது பேசுவார். ஜெயக்குமார் பேசினா கூட பாஜக கேட்டா சொல்லிப்பார். அது எங்க கருத்து இல்லைங்க, அவர் பேசி ஜெயக்குமார் கருத்து. இங்க எப்படி திரும்ப கருத்து மாதிரி நான் சொன்னேனா அப்படின்னு கேட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே சார். சார் இப்போ இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த மட்டும், எடப்பாடியை பொறுத்த மட்டும் விஜய்க்கும் கதவு ஓப்பனாக இருக்கு, பாஜகவுக்கும் கதவு ஓப்பனாக இருக்கு. ஆனா முக்கியமான கதவு எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா விசிகாக்கும் காங்கிரஸ்க்கும் திறந்து வச்சு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்க 2 பேர் வரவே மாட்டேன். இலவு காத்த கிளி மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அவங்க என்னதான் கருத்து வேறுபாடு எங்களுக்கு பிரச்சனை இருந்தா கூட நாங்க தொடர்ந்து திமுக கூட்டணியில தான் இருப்போம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அதை பேசுறாரு நிறையா. இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. அவங்களே திருப்பி நாங்க அதுல இருப்போம் சொன்னா அதுல இருந்தே தெரியலையா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குட்டு? அதான் மத்த இவருக்கு அட்வான்டேஜான விஷயங்கள்லாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இவர் தப்பு பண்ற விஷயங்கள்லாம் சொன்னா அவர் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். இது மாதிரி நீங்க வந்து பேசியிருந்தீங்களே, பாஜகவை நீங்க விமர்சிக்கலைன்னா அதுக்கு பதில் கிடையாது. ஏன் பாஜகவோட கூட்டணியானா அதுக்கு பதில் கிடையாது. பாஜக இல்லாத கூட்டணியானா அதுக்கும் பதில் கிடையாது. அப்ப என்ன குழப்பம் உங்களுக்கு? அதனால திமுக கூட்டணியிலேருந்து அவங்க ஏன் சார் வரணும்? அவங்க நம்பிக்கையான ஒரு கூட்டணி எதிர்க்கிறதா தான் சார் வரணும். அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது சொல்லுங்கள்? 4 இடம் வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தை 8 இடம் வாங்குவாங்களா? 2 எம்பி இருக்கிறது 4 எம்பி ஆகுமா? உங்ககிட்ட என்ன கூட்டணி இருக்குது சொல்லுங்கள்? உங்கள் கூட அவங்க வந்தாங்கன்னா பாமக அங்கே இருக்க முடியாது. பாமக இல்ல, அதிமுக கூட்டணியோட பாமக இல்ல, பாஜக கூட தான். ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறவங்க உங்க எண்ணம் வந்து அடிபட்டு போயிடும். இல்ல மார்ச் மாசம் பிப்ரவரில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க மெகா கூட்டணி. அதான் சொல்றேன், அது அந்த எண்ணம் அடிபட்டு போயிடும். முதல்ல நீங்க வலிமையா இருக்கணும்.
நீங்கள் வலிமையாக இருக்கணும், நீங்கள் வலுவான கூட்டணி அமைக்கணும். நீங்கள் வலிமையாக இல்லை, சவுத்தில் வலிமையாக இல்லை, டெல்டாவில் வலிமையாக இல்லை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் வலிமையாக இல்லை, இவ்வளோ வலிமையாக இல்லாத போது, நீங்கள் வலுவாக இல்லாத போது உங்களை எதை நம்பி அவங்க வருவாங்க சொல்லுங்கள்? நீங்கள் வந்து இன்னும் ஆட்சியில் பங்குன்னு கேட்டால் அதெல்லாம் வந்து இப்போயே பேசினா அப்படின்ற மாதிரி எடப்பாடி பேசுகிறாரு. இப்பவே எப்படிங்க பேச முடியும்? அதெல்லாம் அட்லீஸ்ட் கட்சியா ஒரு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோம்ல. கட்சி ஸ்ட்ராங்கா வச்சிருந்தா நம்ம மத்தவங்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்க கட்சி ஸ்ட்ராங்கா இல்லாத போது எப்படி அவங்க நம்பி வருவாங்க? அதை சொன்னா அதிமுக காரங்களுக்கு இன்னும் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு, 19% 20% ஆயிடுச்சு. அது பார்லிமெண்ட் எலெக்ஷனு, சட்டமன்ற எலெக்ஷன் நாங்கள் தான் வருவோம். கரெக்ட். 21 சட்டமன்ற எலெக்ஷன் நீங்க பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்க, 75 வாங்கினீங்க. ஆளுங்கட்சியா இருந்தீங்க, 75 வாங்கினீங்க. நீங்க 24 பாஜகவோட விட்டு வந்தீங்க. நீங்களும் ஒரு இடமும் வாங்கல, அவங்களும் ஒரு இடமும் வாங்கல. ஆனா 2 பேரோட ஓட்டை வந்து ஒரு 11 இடத்துல கூட்டி பார்த்தா திமுக அணியோட அதிகமா வருது. அப்போ பாஜக கூட்டணியோட சேர்ந்தா அரித்மெட்டிக்கலா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குல்ல, பாஜக எதிர்ப்பு, அதிமுகவினருடைய பாஜக எதிர்ப்புன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அது 2021 உள்ள இப்ப 2024 விழுந்திருக்கு. அதை பார்க்கணும்ல. இப்ப நம்ம அந்த அரித்மெட்டிக் நம்ம அப்படியே ஆட் பண்ணலாம். அதோட பிஜேபி அரித்மெட்டிக் 2 எலெக்ஷன்லயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி கட்சி ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கோங்களேன், அது வந்து கட்டுப்பட்டு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 21 சரி 24. நீ 24 எதை சொல்லி நீங்கள் பிஜேபி ஓட்டு வந்தீங்க? மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கணும் வாங்கணும் தான் வந்தீங்க. ஆனால் உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கல, நீங்கள் தோத்தீங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மைனாரிட்டி ஓட்டுலேயே நீங்கள் 21 எலெக்ஷனில் பாஜகவோட சேர்ந்து ஒரு கணிசமான இடங்களை பெற்றீங்க. அதில் வந்து தினகரன்லாம் சேர்த்துட்டீங்க, இன்னும் அதிகமான இடங்கள் கூட பெற்றுப்பீங்க 21. டெஃபினட்டாக இப்போ நீங்கள் பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன், ஓபிஎஸ் அப்படின்னு சேர்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது விஜயை கூட கொஞ்சம் ஓரம் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதிமுக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா 26 நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து தொடர் தோல்வியை தழுவிட்டு இருக்கோம். நம்ம அதில் மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கொள்கையோ கருத்தோ அதெல்லாம் தாண்டி ஒரு கூட்டணி அமைக்க முற்படும் போது இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. வெற்றி ஒன்றே நோக்கம், வின்னபிலிட்டி தான் ஃபேக்டர் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து விஜயோட உங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் பாஜக கூட்டணி பெட்டர். என்ன கேட்டால் விஜய் வந்து உங்க கூட வரதுக்கு ஆசைப்படுவாரா? ஏன்னா நீங்கள் ஊழல் கரப்ஷனுக்கு எதிராக அவர் இருக்காரு, உங்களோட வருவாரா தெரியாது. ஏன்னா இன்னைக்கு தாவேக ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லாம் பேசுறதை பார்த்தா எங்களுக்கு இவங்களும் தான் எதிரி, அதிமுக ஊழல் கட்சி தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்போ விஜய்க்கு வந்து அவருடைய பேர் கெட்டு போகல இவங்க கூட சேர்ந்தா. விஜய்க்கும் தன்னுடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஜெனரல் டிரான்சிஷன்ல ஊழலுக்கு எதிராக ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க யார் ஓட்டுமே விஜய் பக்கம் போகாது, அதிமுக கூட்டணி வச்சு. ஆமா, விஜய் போகாது இல்ல. எங்க அவரும் ஊழல் கட்சியோடு சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பேச்சு வரும். சரி, இப்போ வந்து மற்ற கட்சிகள்லாம் கடந்த 6-7 வருஷமா தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. டிஎம்கேயோட ஒரு போட்டியில் தொடர்ந்து ஃபெயில் ஆகிறாங்க. பல்வேறு காம்பினேஷனில் திமுக எதிர்த்து பார்த்தாங்க, எல்லா காம்பினேஷனையும் தோக்குறாங்க ஆக்சுவலாக. அப்போ விஜய் பூசாக வந்திருக்காரு. விஜய் பூசா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும் போது அவர் இது ஏற்கனவே ஒரு பீட்டன் ட்ராக்கில் இருக்கிற ஒரு ஏற்கனவே பலர் நடந்த பாதையில் வந்த கட்சிகளில் இவங்க போய் ஒரு விஜய் சேர்ந்தாருன்னா அதில் அவங்களுக்கு இருக்கிற லயபிலிட்டி இருக்குல்ல, அந்த கட்சிகளுக்கு இருக்கிற லயபிலிட்டி அதெல்லாம் விஜய்க்கும் அப்படியே தொத்திக்கும் இல்லையா? அதெல்லாம் அப்படியே பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும்ல. அந்த பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது நீங்கள் உங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்திருக்கிற இமேஜ் அடிபடுது இல்லை, அந்த இமேஜ் அடிபட்டால் அவங்க ஓட் பேங்க் பாதிக்கும் இல்லையா? அதனால தான் வந்து அவர் அதிமுக விரும்பாரோ தெரியாது. அதனால தான் எடப்பாடி என்ன பண்ணுறாரு, விஜய் கேட்டை ஒரு பக்கம் திறந்து இன்னொரு பக்கம் பாஜக கேட்டை திறந்து வைக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியும். அவருக்கு இவன் வருவானா, கடைசி நிமிஷத்தில் வருவாரா, இல்லை நழுவி போயிடுவாரா, அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் எடப்பாடி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பாஜக ஸ்ட்ராட்டஜி கரெக்டு. அது தேவையில்லாமல் ஜெயக்குமார் விட்டு இன்னும் மேலும் குழப்பத்துக்கு மேலே குழப்பம் பண்ணிட்டு இருக்காரு. அதை அப்படியே கூட விட்டா பரவாயில்ல. நீங்க என்ன சொல்லிட்டு போங்க பொது வெளியில எலெக்ஷன் நீங்க விஜயகுமாரை கண்டுக்காத போய் சொல்லியிருக்கலாம். நீங்க என்ன வேணா முடிவு எடுக்கலாங்க. நீங்க சேர்றது கூட ஒரு நல்லதா இருக்கலாம், சேராத இருக்கிறது நல்லதா இருக்கலாம். விஜய்க்கு விட்டாலும் உங்களுக்கு என்ன கூட்டணி சொல்லுங்க? வெறும் பாமக தேமுதிக போருமா உங்களுக்கு? பாமக கிடையாது. இப்போ ரீசெண்டா பாமக வருது வச்சுக்கோங்க. பழைய கழிதலும் சிட்டு போட்டாரு டாக்டர் ராமதாஸ். சரி வந்துட்டாங்க பாஜக உங்ககிட்டயே வராங்க வச்சுக்கோங்க. அப்படியே பாமகவும் தேமுதிக வந்தா மட்டும் நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்களா? திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் பல முனையில பிரியும். அது வந்து அவங்களுக்கு ஆதாயமான ஒரு விஷயமா தான் அமையும். அதனால வந்து எப்படி பார்த்தாலுமே அதிமுக வந்து முனைப்பு காட்டி ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும்னா பல விட்டு கொடுத்தல்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அது என்ன மாதிரி விட்டு கொடுத்தல்கள் நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. எலெக்ஷன் போது தான் நடக்கும். நீங்க ஆட்சிக்கு ஆட்சியில பங்கு கொடுப்பீங்களா, இல்லை விஜய் கேட்கறது அதிகமான இடங்களை கொடுப்பீங்களா, இதெல்லாம் இருக்கு. இல்லை அது ஒத்து வரலைன்னா பாஜகவுக்கு போவீங்களா? பாஜக நீங்க போனீங்கன்னா யார் யார் அவங்க கூட வருவாங்க? தேமுதிக பாமக வருமா? தினகரன் ஓபிஎஸ்லாம் அதுக்குள்ள இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா?
ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். நீங்கள் விஜய் கூட போயிட்டீங்கன்னா தினகரன் ஓபிஎஸ்லாம் மீண்டும் அதிமுக வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அதோட ஃபுல் ஸ்டாப் அங்கே வச்சிடலாம், அவ்வளோதான். ஆமாம். ஆனால் நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் போகும்போது அவங்க 2 பேரும் உள்ள இருப்பாங்களா மாட்டாங்களா, யார் டிசைட் பண்ணுவா? பாஜக டிசைட் பண்ணுவாங்க, நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா? அது ஒரு பிரச்சனை ஓடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக டிசைடிங் ஃபேக்டர் கிடையாதுல்ல, மேபி ஒரு கோஆர்டினேஷன் ஃபேக்டராக வேணா இருக்கு. நியூமரிக்கலி நம்பர்ஸ் படி பார்த்தா டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது, ஓட் பேங்க் படி பார்த்தா டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. அதிகாரத்தை கைவசம் வச்சிருக்காங்கல்ல, அதன் மூலமா டிசைடிங் ஃபேக்டரா மாறுறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கையில் வச்சிருக்காங்க, வேறு பல ஏஜென்சியை கையில் வச்சிருக்காங்க, அதன் மூலமா டிசைடிங் ஃபேக்டரா மாறுறாங்க. ரீசெண்டா வேலுமணி மேல வேற ஒரு கேஸ். ஆமாங்க, அதெல்லாம் தயக்காம பயன்படுத்துறாங்களே. இப்போ ஜார்க்கண்ட் சிஎம்மோட பிரைவேட் செக்ரட்டரி வீட்டை ரைடு பண்ணிட்டு இருக்காங்க இன்கம் டேக்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்க போகுது, அங்கே ரைடு பண்றாங்க. அப்பெல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து அவங்க தாராளமா பண்ணுவாங்க. இப்போ நீங்க விஜய்கிட்ட போயிட்டீங்க வச்சுக்கோங்க, சப்போஸ் விஜய்கிட்ட அதிமுக போதுன்னு வச்சுக்கோங்க, பாஜக வெடிக்க பார்த்துன்னு நினைக்கிறீங்க, எல்லா ரைடும் விடுவாங்க, எல்லா ரைடும் எளிமைக்கு. விஜய்க்கும் அந்த சிக்கல்கள்லாம் வரும், விஜய்க்கும் விடுவாங்க, ஃபண்ட்ஸை வந்து பிளாக் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் எடப்பாடி வந்து வாயை திறக்க மாட்டேன்றாரு. இல்லைன்னு மருத்துவம் சொல்ல மாட்டேங்கிறார், ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறார். இப்படியே வந்து விலாங்கு மீன் மாதிரி போயிட்டு இருக்காரு. ஆனால் கொடநாடு கேஸ்ல இப்போ எடப்பாடிக்கு கொஞ்சம் ஃபேவரான சிச்சுவேஷன்ஸ் போகிற மாதிரி இருக்குல்ல. அது நம்ம கொடநாடு கேஸை முழுக்க தெரியல சார். பட் ஆனால் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஏதோ ஃபாரினில் இருக்கிற டெலிஃபோன் நம்பர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அது இதுன்னு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அந்த கேஸ் எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. அது வந்து அந்த கனகராஜோடைய பிரதர் வந்து எடப்பாடியை பற்றி பேசிட்டாருன்றதுக்காக கோர்ட்டு ஃபைன்லாம் போட்டிருக்கு. அதுதான் இப்போ இருக்கிற ஃபேக்ட் ஆக்சுவலாக. பட் அல்டிமேட்டாக அந்த இன்வெஸ்டிகேஷன் எங்கே போய் முடியும், எப்படி முடியும், அதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. அங்கே என்ன திருட்டு போச்சுன்னு யாருக்கும் தெரியல இது வரையும். அதாவது அந்த பங்களா ஓனராக சொல்லணும் சசிகலா, அவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க. போலீஸும் அங்கே என்ன கண்டுபிடிச்சாங்க இது வரையும் இன்வெஸ்டிகேஷன்ல அதுவும் தெரியல. வெறும் கரடி பொம்மை தான் காணா போச்சான்னு நமக்கு தெரியல. திருடினவனும் செத்து போயிட்டான், திருடுறதுக்கு ஹெல்ப் பண்ணவனும் செத்து போயிட்டான், திருட சொன்னவன் யாருன்றதான் எங்க விஷயம் தெரியல. அதனால வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதுனால அந்த பங்களாக்கு ஓனரும் வாயை திறந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கு, என்னதான் காணா போச்சு அங்கே அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஸோ அதனால அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வாட்சுகள் இதெல்லாம் தான் காணாம போச்சுன்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரையும் நம்ம அதில் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் வந்து டிஎம்கே என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 மாதத்துக்குள்ள கொடநாடு விஷயத்தில் நாங்கள் குற்றவாளிகளை பிடிப்போம் தான் சொன்னாங்க. இதுவரையும் அவங்க பிடிக்கலன்றதான் உண்மை. அது மட்டும் இல்லை, திமுக பல விஷயங்கள் செய்யலை. அதாவது உறுதிமொழிகள்லையும் பலது செய்யலை, கொடநாடு விஷயத்தையும் செய்யலை. அதிமுக மாஜி மந்திரிகள் மேலே வழக்குகளும் வந்து ப்ரொசீட் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட்டில் ஃபாலோ அப் கிடையாது. அதே மாதிரி வந்து ஜெயலலிதா மரணத்துக்கு ஆறுமுகசாமி அதுலேயும் வந்து ஃபாலோ அப் கிடையாது. அதே மாதிரி டேவிட் தாரோட ஸ்மார்ட் சிட்டி இதுலேயும் ஃபாலோ அப் கிடையாது. இதெல்லாம் இவங்க செய்யாத விஷயங்கள். யார் திமுக வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணாத விஷயங்கள் இதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. ஆனால் எடப்பாடி அதெல்லாம் பேசவே மாட்டாரு. அது ஒரு பேச மாட்டார். அவர் பேச மாட்டார். எப்படி பேசுவார் அவர்? பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எங்கே விரைவுபடுத்தலாம் அவர் கேட்பாரா? நம்ம தான் கேட்கணும். சிபிஐ ஏன் சும்மா இருக்கு? குட்கா வழக்கில் சிபிஐ ஏன் மெதுவாக போகுது? எல்லாமே அதிமுக விஷயங்கள் தானேங்க. அதெல்லாம் இருக்கும்போது எப்படிங்க வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கா இல்லையா அதெல்லாம் எப்படி பதில் சொல்லுவார் அவர்? லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், பூலா, சோலா.